யாருக்குமே மாற்று கருத்தே பொறுத்தளவு இந்த மக்கள் இன்னைக்கு அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கணும். இல்ல இந்த நிகழ்ச்சியே 30வது நாள் இன்னைக்கு நடக்கிறதுக்குண்டான காரணம் என்னன்றது இதையுமே தகவலா எங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. தகவலா எங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. எப்படின்னா 30 நாள் ஆச்சு இன்னும் நீ பார்க்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட காது பட சொன்னதால அவ்வளவு இதுவாயிருச்சா, வரட்டும் என்னைய பார்க்க வர சொல்லுங்க, என்னைய பார்க்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைய பார்க்க வரட்டும். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் எப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தனியா ஒரு மண்டபத்தையோ ரெஸ்டாரண்டையோ விலை உயர்ந்த ஹோட்டலையோ பிடிச்சி எப்படி நீங்க ஆறுதல் கூற முடியும்? இதுவே ஒரு சட்ட விரோதமான ஒரு செயலாத்தான் நாங்க. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 27ஆம் தேதி இந்த மாதத்துடைய கரெக்டா ஒரு மாசம் ஆகுது கரூருடைய துயர சம்பவங்கள் நடந்து. விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் துயர சம்பவத்துடைய மக்களை அழைத்து மகாபலிபுரத்துல இருக்க 4 பாயிண்ட் ஷெரட்டன் ஹோட்டல்ல சந்திச்சிருக்காரு. இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம தோழர் இணைஞ்சிருக்காரு, ஷேக் அவர்கள். வரவேற்கும். என்ன தோழர் நினைக்கிறீங்க இதை பத்தி? இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா தோழர், பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வந்துருவாரு, பனையூர் பஞ்சாயத்துக்கு வராது. இல்ல பனையூர் பஞ்சாயத்துக்கு வரும், பனையூர்லயே தான் வரும். அந்த ஒரு அடிப்படையில தான் உலகத்திலே பாதிக்கப்பட்டவனை நேர்ல சந்திச்சு ஆறுதல் கூறணுமா, இல்ல பாதிக்கப்பட்டவர்களை 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் போட்டு வரவழைத்து ஆறுதல் கூறணுமா? என்ன வகையான ஒரு மனித நேயத்தோடு இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. சாதாரணமா அதுக்கு கடந்து போக முடியாது தொடர். இந்த விஷயத்த ஒவ்வொரு மனித நேயம் உள்ளவர்களாலையும் இந்த விஷயத்த சாதாரணமா கடந்து போக முடியாது. அப்பவும் கூட முதல்ல இந்த வழக்கு சிபிஐ கைக்கு போயிட்டு, மாநில அரசு இருந்து மாநில காவல்துறையிட்ட இருந்து சிபிஐ கையில இந்த வழக்கு இருக்குது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். அவங்களே மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தை நாடிதான் சிபிஐ வழக்கு போய் சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ணி முந்தா நாட்கள் கூட 3 பேர் அக்யூஸ்டா சேர்த்து வெளியிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நாளைக்கு என்னமோ ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்திருக்காங்க. நிர்மல் குமார். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் எப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தனியா ஒரு மண்டபத்தையோ ரெஸ்டாரண்டையோ விலை உயர்ந்த ஹோட்டலையோ பிடிச்சி எப்படி நீங்க ஆறுதல் கூற முடியும்? இதுவே ஒரு சட்ட விரோதமான ஒரு செயலாத்தான் நாங்க பாக்குறோம். கண்டிப்பா. அதாவது எப்படின்னா, நீங்க சொல்றது எப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்கள்ன்றது இறந்த குடும்பத்தினர் மட்டும் அவங்கள கூட்டிட்டு வரல. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அதுல கை உடைஞ்சவங்க, அடிபட்டவங்களையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் ஒரு வீடியோல கூட பஸ்ல வர்ற ஒருத்தர் கால் முடியாம பிராக்சர் ஆன கட்டு போட்டுட்டு ஊண்டி தான் நடந்து வர்ற மாதிரி கூட்டிட்டு வர்றாங்க. அவருமே அதுல ஒரு விக்டிம் தான். விக்டிம்ன்றப்போ அந்த இதுல அவர் ஒரு எஃப்ஐஆர்ல அவரும் இன்க்ளூட் ஆகுறாரு. கிட்டத்தட்ட டைரக்டா இவங்க கட்சியோட ஆளுங்களை தான் அக்யூஸ்டா ஆக்கியிருக்காங்கன்ற பட்சத்துல அது கிட்ட விட்னஸ் டேம்பரிங் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அதுல சட்ட நுணுக்கங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதனால சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி அதுல நிறைய ப்ராப்ளம்கள் இருக்கு. இது அதாவது தாவேகா தரப்புல இருக்க வழக்கறிஞர்களும் இதை எதிர்க்கிறதா ஒரு ப்ராப்ளம் அரசல் பவசலா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் எதிர்த்திருக்காங்கன்ற மாதிரி தெரியுமா? கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாம. ஆமா. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த நிகழ்ச்சியே 30வது நாள் இன்னைக்கு நடக்கிறதுக்குண்டான காரணம் என்னன்றது இதையுமே தகவலா எங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. தகவலா எங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. எப்படின்னா 30 நாள் ஆச்சு இன்னும் நீ பார்க்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட காது பட சொன்னதால அவ்வளவு இதுவாயிருச்சா, வரட்டும் என்னைய பார்க்க வர சொல்லுங்க, என்னைய பார்க்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைய பார்க்க வரட்டும். மக்களை போய் நேர்ல சந்திச்சு பார்க்கணும் ஒரு என்ன இருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி என்ன இருந்தா அப்பவே பேர் பாருங்க, தாராளமா போயிருந்திருக்கலாம். நீங்க சொன்ன என்ன இருக்கணும், முக்கியமா அதுக்கு என்னங்கிறதோட மனிதனே இருக்கணும். கண்டிப்பா. யார பார்க்க வந்தாங்க? திரு நடிகர் விஜய் அவர்களை பார்க்க வந்த அந்த மனிதர்கள். வேற யாரையோ புஸ்லி ஆனந்தையோ அந்த மாவட்ட செயலாளரையோ ஆதவ அர்ஜுனாவையோ பார்க்க அந்த மக்கள் வரல. நடிகர் விஜய்ங்கிற ஒரு பார்க்க அந்த நடிகருக்காக கூடின கூட்டம் தான். அப்ப அந்த நடிகர் விஜய் தானே பொறுப்பு. பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் சந்திச்சிருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா 100% சந்திச்சிருக்கணும்ன்ற யாருக்குமே மாற்று.
இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கணும். இல்ல அதாவது இப்ப நீங்க புறக்கணிச்சிருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயமும் நாங்களுக்கு தகவலாவும் கிடைக்கப்படுது. இன்னும் உறுதி செய்யப்பட்ட விஷயம் என்னன்னா, இவங்களை பாக்குறதுக்கு 37 குடும்பங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிளட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது அதுலயே இன்னும் நெருக்கமான சொந்தங்கள் இருக்குங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கதான் தகவல். மொத்தமா 238 பேரோ என்னமோ சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 37 குடும்பங்கள்ன்றதுலயே வந்துட்டு நிறைய குடும்பங்கள்ல நேரடியா பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது தாய் தகப்பன், அதுக்கப்புறமா கணவர் மனைவி, அந்த மாதிரி நிறைய பேர் வரல, புறக்கணிச்சிருக்காங்க. இதுலயே என்ன தெரிய வருதுன்னா, இவங்கனால கூட்டிட்டு வர முடியல. இத வந்து டிஎம்கே கார சதி அது இப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அபத்தமான பொய்ன்றதை தாண்டி என்னன்னா, அவங்களுக்கு மனிதாபிமானம்ன்ற ஒண்ணு இருக்கு. நாங்க இறந்திருக்கோம், எங்களுடைய துக்கத்தையாச்சும் நீங்க எங்களை தனியா அனுபவிக்க விடுங்க, அதையும் கூட்டு போய் அரசியலாக்காதீங்க, கேவலமா வந்துட்டு. இது ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சினா நீங்க உங்க பர்த்டே ஃபங்க்ஷன் எடுத்து போமே, நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடுவீங்க, இல்ல நீங்க உங்களோட குழந்தையோட பிறந்த நாள், முதல் பிறந்த நாள்ப்பா, கடனை செலவழிச்சனால ஏன் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் கட்சி நிகழ்ச்சியாக நீங்க வச்சுக்கிட்டீங்க, அவரும் நீங்க சொன்ன மாதிரி ரிசார்ட்டை புக் பண்ணிக்கலாம், நீங்க பண்ணிக்கலாம், அது உங்களோட உரிமை, விருப்பம். அந்த மக்கள் வந்து இன்னும் உங்கள்ட்ட காசு இருக்கு, நீங்க ஆரம்பிங்க, என்ன பண்ணிக்கலாம், குடிங்க கூத்தடிங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. அந்த துயரத்துல இருந்து இன்ன வரை நம்மளே மீண்டு வர முடியல, நம்மளே கண்டிப்பா மீண்டு வர முடியல. குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துல 2 பேரும் இறந்திருக்கான், ஒருத்தனும் இறந்திருக்கான். அப்ப அந்த குடும்பத்துல உள்ளவங்க எப்படி அவ்வளவு ஈஸியா வந்து அந்த நிகழ்வை வந்து கடந்து போக முடியும்? மீண்டு வர முடியாது. அது மாற்றுக்கருத்தான ஒரு விஷயம். எந்த ஒரு குடும்பத்தாலையும் மீண்டு வர முடியாது. இவர்கள் நேற்று இரவு கரூர்ல இருந்து பேருந்துகள் மூலமும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லி அந்த மக்களை கூட்டு வந்தாங்களோ நமக்கு தெரியாது. அது அவங்களுக்கும் மக்களுக்குள்ள ஒரு உரையாடல். இன்னைக்கு நடந்த விஷயம் கூட ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் உள்ள அந்த ரெசார்ட்டுக்குள்ள அலௌடு அனுமதி இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது உண்மையும் கூட. ஏன் அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளரையே வெளியே நிக்க வச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, கீங் 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 கேட்டதுனால அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் யாருக்கும் போன் பண்ணி உள்ள இருந்து வந்ததா அவரை கூட்டு போறாங்க. இல்ல இதுக்கு பேரு ரகசியமா நடத்துறதுக்கு நீ அவங்க வழியிலேயே போகுங்க. பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வந்துடுவார், பனையூர் வராதுல்ல, பனையூர் வராது, வராம இருக்கட்டு, பனையூர் மக்களை சந்திக்கவும் வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் நீங்க இவ்வளவுக்குள்ள ஒரு உங்க இதுலயே நாங்க விட்டுருவோம், நீங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில நீங்க அழுவுறீங்க, வைக்கிறீங்க, எனக்கு வேதனையா இருக்கு, வைக்கிற அந்த குடும்பத்தை நான் தத்து எடுக்கிறேன், குடும்பத்துக்கு தேவையான இதை நான் கொடுக்குறேன்னு இன்னொன்னு இல்லாம வாக்குறுதி கொடுத்ததா இன்னைக்கு தகவல் வருது. சரிங்களா? இவ்வளவு தகவல் வர இதுல நீங்க ஏன் பத்திரிகையாளர் அது ஊடகத்து வழியா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பவே கூப்பிட்டு பத்திரிகையாளருக்கா இங்க பஞ்சமா வழியா கண்டிப்பா நீங்க விஜய் உங்களை பார்க்க, நீங்க நடிகருங்கன்னா உங்களை பார்க்க எல்லாரும் வருவாங்க. பத்திரிகையாளர் கூப்பிடுங்க, இந்த மாதிரி நாங்க இந்த தீர்மானம் அந்த கூட்டத்தை நடத்தணும், இவ்வளவு விஷயத்த நாங்க செஞ்சிருக்கோம், இந்த மக்களுக்கு செய்ய போறோம்னு ஒரு வெள்ளரிக்கையா காமிங்களேன். உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தோழர் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. தீர்மானம்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க நடுவுல சொன்னீங்க பாத்தீங்களா? திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு தலைவன் வந்துட்டு யாருக்குமே வந்து நான் அதை செய்யறேன்னு சொல்லிட மாட்டேன். அது அரசியல்ன்றது ஒரு கட்டமைப்பு. கண்டிப்பா அதுல தலைமை நிர்வாக குழு கூட்டி இந்த மாதிரிலாம் மக்களுக்கு நாம செய்யலாம்ப்பா, நான் இதெல்லாம் முன்மொழிகிறேன், யார் யாரெல்லாம் அதுக்கு விருப்பப்படுறீங்கன்னு ஒரு நிர்வாக குழுவுல ஒரு முடிவெடுத்து அந்த நிர்வாக குழுவோட முடிவை வெளியிடுவாங்க. இதுதான் எங்க தலைமையில நிர்வகிச்சு, இதுதான் தலைமை பண்பு ஒரு அரசியல் கட்சி. இதுதான் கண்டிப்பா. நான் தனி மனுஷன்பா, நான் செரட்டன்ல கூப்பிட்டு உட்கார வச்சு நான் வந்துட்டு தனியா வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன். இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த மாவட்ட செயலாளரும் வந்துடக்கூடாது, எந்த கட்சி நிர்வாகிகளும் வந்துடக்கூடாது, வந்தா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவங்களை கட்சியில இருந்து நீக்கிடுவேன். அதாவது என்னன்னா பயம், எவனும் வந்துட்டான்னா உள்ளக்க கூப்பிடணுமே, அவனே இது பண்ணணுமே, போகணுமே. அப்போ உங்களுக்கு கட்சி நிர்வாகிகள் மேலேயும் பயம், ஊருக்கு போகணும்னா அங்க போனா எவனும் வந்துருவானோன்னு பயம், எல்லாத்துலயுமே பயமா இருந்தா நீங்க எதுக்கு வரணும்? வந்த அப்பாவி மக்களை எதுக்கு பலி எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கா நீங்க அரசியலுக்கு வரணும்? நீங்க எதுக்கு வந்து யாருங்க தேடுனா? அதாவது ரோட்ல நடந்து போறவன் கழுத்தை அறுத்துட்டானுங்க, கற்பழிச்சுட்டானுங்க, உங்கள்ட்ட இருந்து வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டானுங்க, தமிழ்நாட்டுல இதுதான் நிலைமை, அதனால விஜய் நீங்க வந்தே ஆகணும்னு யாரோ ஒரு வற்புறுத்தி கூட்டு வந்த மாதிரிதான். எதுவுமே அப்படி ஒரு சூழ்நிலை வந்து தமிழகத்துல இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை இனிவர காலங்களிலும் தமிழகத்துல வந்து வராது. ஏன்னா இது வந்து வலுவான ஒரு திராவிட மண்ணு,
அதுல வந்து யாருக்கு எப்போ வாக்களிக்கணும் இந்த நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும். கண்டிப்பா நம்ம மக்களை வந்து ஈஸியா வந்து யாரும் மணிப்புலேட் பண்ணி ஒண்ணும் செய்ய முடியாத. விஜய் வாங்க, அஜித் வாங்க, சிம்பு வாங்க, தனுஷ் வாங்கணுங்கிற யாருக்குமே இங்க இடம் இல்ல. ஒரு சினி ஃபீல்டா தான் நம்ம பார்க்கணும். இனி வர காலங்கள் அப்படி பார்ப்பாங்க. இந்த விஷயத்த வந்து கரூர் விஷயம் வந்து நம்மள மாதிரி ஆளுகள் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த மக்கள் அதை புறக்கணிப்பாங்க. கண்டிப்பா அதை அவங்க செய்யல. அது அதான் சொல்றாங்க, அதை என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள ஒரு கான்டாக்ட் தொடர்பு அது நமக்கு தெரியல. இன்னும் யாருக்குமே அது தெரியல. 100க்கு 100 அதுதான் ஒரு உண்மையான விஷயமும் கூட. இல்ல அதாவது அவங்க துக்க அனுசரிப்பே வந்துட்டு இதை எப்படி பார்க்கலாம்னா துக்க அனுசரிப்பா இல்ல ஆறுதல் விழாவா. அதாவது புதுசான ஒரு வார்த்தையை நம்ம இன்னைக்குதான் அரசியல்ல கேள்விப்படுறோம், ஆறுதல் விழா. அதுதான் துக்க அனுசரிப்புலாம் இல்ல. மனசு வந்து இன்னும் ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளவுக்குள்ள நடந்தும் இவ்வளவுக்குள்ள அந்த மக்கள் 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த மக்கள் வீட்டுல போயிட்டு மக்களோட மக்களா எனக்காக தான் வந்தாங்க, இது பண்ணிட்டாங்க, என்ன தவறு நடந்தாலும் நான் தான் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்றதுக்கும் ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்ல போற பாருங்க, நீங்க நோட்டா கவனிக்கணும். மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட்டா புடிச்சிட்டாப்புல புடிச்சு போட்டுட்டாங்க. அங்கேயும் வந்து ஓப்பன் ஸ்டேஜ்ல எல்லா குடும்பத்தையும் உட்கார வச்சு பேசல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எஜமான் வந்து ஒரு ரூம்ல இருக்கிறாரு, ரூம்ல இருக்கிறார், ஷூட்டிங் ரூம் தேடி மக்கள் போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலியா உள்ள போயிட்டு அவங்ககிட்ட தனித்தனியா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு தான் அப்படி பேசிதான் ஒரு ஃபேமிலியா சந்திச்சிருக்காரு. ஏன் நீங்க அதோட நோக்கம் என்ன? நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாத்தையும் உட்கார வைங்க, நீங்க பொது மேடையா போடுங்க. மண்டபம் வெளி மேடை வேண்டாம், நீங்க மண்டபத்திலே பிடிச்சி ஓகே பொது மேடையை போட்டு தாராளமா அந்த மக்கள் மத்தியில பேசிட்டு போயிட வேண்டியதானே. தாராளமா வேலை முடியும். அந்த குடும்பத்துக்கு இப்போ சிலவங்க வந்து தாவக தொண்டர்கள் வந்து சொல்லலாம், தாவக தொண்டர்கள் சொல்லலாம், நாங்க வந்து தனியா கூட்டத்துக்கு வந்து கூப்பிட்டு பேசுறதுக்கு எங்க தலைவர்களுக்கு 1008 விளக்கம் இருக்கும், அந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷனை பத்தி எங்க தலைவர் பேசியிருப்பாரு. ஏன் நீங்க பொதுவா எல்லா மக்கள் முன்னாலே பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியோட சிச்சுவேஷனை நோட் பை நோட் பண்ணி நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். தாராளமா அதுதான் இவருக்கு மக்கள் மத்தியில பேசுறதுக்கு வந்து தைரியம் இல்ல. கண்டிப்பா அதுதான் உண்மை. கண்டிப்பா எங்க அவங்க வந்துட்டு ஒண்ணு சேர்ந்து அவரை நோக்கி கையை நீட்டி ஒரு கேள்வியை கேட்டுற போறாங்களோன்ற ஒரு பயம் இன்னமும் அவர் உள்ளத்துல இருக்கு. கட்சியினுடைய மாநில பொருளாளர் விட மாட்டீங்க, உள்ள கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளை விட மாட்டீங்க, பத்திரிகையாளரை விட மாட்டீங்க, அந்த மக்களையும் ஒட்டுமொத்தமா ஒரு இதை வச்சு ஒரு ஸ்டேஜ்ல வச்சு நீங்க சந்திக்க மாட்டீங்க. எஜமான் ரூம்ல இருப்பாரு, எஜமான தேடி ரூமுக்கு போகணும். எஜமான் பனையூர்ல இருக்காரு, பனையூரை தேடி கரூர் மக்கள் வந்தாங்கல்ல, அந்த நிலைமை தான் இது. நம்ம மக்களை சொல்லணும், இவ்வளவுக்குள்ள பட்டும் அந்த மக்கள் உயிர்களை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களை இழந்தும் மறுபடியும் அவர் அந்த நடிகரை போய் பார்க்க போறாங்க. அவர் தர ரொம்ப கரிசனமா போறாங்கன்னா அதெல்லாம் ஈஸியா கடந்து போக முடியாது தோழர், கடந்து போகவும் கூடாது. இனி வர காலங்கள்ல ஒவ்வொரு உயிரும் ஒரு குடும்பத்துக்கு முக்கியம். கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்ற மாதிரிதான் இப்போ என் குடும்பத்துல என்னோட அப்பா இருக்காரு, இல்ல என்னோட தம்பி இருக்கான், இல்ல என்னோட தங்கை இருக்காங்கன்னா யாரோ ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அது ஒரு வெற்றிடமா மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நான் அவங்களோட வாழ்ந்ததோட இதை வந்துட்டு ஒரு மாசத்துல என்னால மறக்க முடியாது. ஒரு பல வருட காலங்கள் ஆனாலும் எனக்குள்ளார அந்த ஒரு உணர்வு வந்துட்டு என் கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்ற ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம கூட இருந்தவங்களுக்கு, ஒரு குழந்தைய இழந்து தவிக்கிறவனுக்கு எல்லாம் இன்னும் பயங்கரமான வலியா இருக்கும். ஒரு ஃபேமிலில 2 குழந்தை இறந்திருக்கு, வாரிசே இல்ல உங்களுக்கு. அப்படி இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நாள் ரூமை போட்டு உட்கார்ந்து இப்படி கையை கொடுத்துட்டேன்னா எல்லாம் சரியா போயிருமா? என்ன சொல்ற, வேதனையான ஒரு விஷயம் தான். மக்கள் தான் அதை சிந்திக்கணும். கண்டிப்பா. இன்னொரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு என்னன்னா, அந்த 4 பாயிண்ட் ஷெரட்டன்ற ஹோட்டலை இவங்க சூஸ் பண்ணதுக்கு ஒரு கள்ள விளையாட்டு ஒண்ணு இருக்கு. என்னன்னா நாளைக்கு வந்துட்டு அதே ஹோட்டல்ல சிஎம் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு சிஎம் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல வந்துட்டு அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்துட்டு திமுக நடத்துறாங்க. சிஎம் கலந்துக்கிறாருன்னா திமுக சிஎம் இல்ல, எந்த சிஎம் கலந்துக்கிறாருனாலும் அந்த இடத்த முன்னாடியே உங்களுக்கு தெரியும், உளவுத்துறையா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு நாள் முன்னாடியே பிஎம் கலந்துக்கிட்டாலும் சரி, எல்லா பிஎம்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவனுங்க வெங்காயம் இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, ஒரு சிஎம் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துட்டு ப்ரீடேட்டட், அதாவது இவனுக்கு நடத்த போறானுங்கன்றதே யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நேத்துதான் இன்னைக்கு காலையில தான் அந்த ஹோட்டல்ல நடத்த போறானுங்கன்றதே தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அங்க கேட்டா கிடைக்காது, சிஎம் புரோட்டோகால் பா தர முடியாதுப்பா அப்படின்றல சொல்லிட்டீங்கன்னா திமுக காரன் முடிச்சிட்டான், எங்களை பார்க்க விடாம பண்ணிட்டான், பலியை மறுபடியும் அவங்க மேல போடுறதுக்கு அவங்களோட உசாரா சிஎம் அவர்கள் இத பண்ணிருக்காங்களா இல்ல புரோட்டோகால் ஆபீசரே யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா
நடத்தி தொலைட்டோம், அப்படியாச்சும் அவன் அந்த மக்களை பார்த்து தொலையட்டும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும்னு அவங்க அளவு கொடுத்ததுனால இந்த விஷயம் நடந்திருக்கு. தொடர் ஒரு விஷயம் என்னன்னா, இவரு மக்களை சந்திக்கிறதா சொல்லி ஊடகங்கள் வாயிலா நம்மளும் அறிஞ்சோம், எல்லா தலைவர்களும் அறிஞ்சாங்க. சரிங்களா? முதல்ல இதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கோவை எம்எல்ஏ மதிப்பாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் வரவேற்பு தெரிவிக்கிறார். கண்டிப்பா நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது டீயோட கப்பு சுடுது, டீ சுடல, டீ கப்பு சுடுது. அப்ப பாரு, விஜய் அவர்கள் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாருன்னு சொல்லி அங்க வலிக்குது. அவர் வந்து கேக்குறாங்க, அப்ப சொல்லி நல்ல விஷயம் தானே, போய் மக்கள் சந்திக்கட்டும். மக்களை, அதாவது இவங்க எல்லாம் பத்திரிகைகள் எப்படி எழுதுறானுங்கன்னா மக்களை சந்தித்தாருன்னு எழுதுறாங்க. மக்கள் அவரு போய் சந்திச்சாருன்னா நம்மளே வரவேற்போங்க. இதே இடத்துல உட்கார்ந்து நம்மளே விஜய் அந்த விஷயத்த நம்மளே பேசுவோம். அதுல மாற்றுக்கிறதே இல்ல. நல்லது யார் செஞ்சாலும் நம்ம வரவேற்கணும். கண்டிப்பா மக்கள் அவரை சந்திக்கிறாங்கன்னு தானே தலைப்பு இருக்கணும். அதான் மொத்தத்துல நடிகர் விஜய வந்து தூக்கி விட்டதே ஊடகங்கள் தான். கண்டிப்பா. அப்ப அவர் செய்த தப்பையும் வெளியே கொண்டு வரணும்ல. 100க்கு 100 கொண்டு வர. இன்னைக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்கு, இன்னைக்கு நினைச்சா எழுதியிருக்கலாம். மக்களை வந்து கரூர்ல இருந்து மகாபலிபுரத்துக்கு அலைய வைத்த விஜயம் சொல்லி ஒரு கண்டென்ட் நீங்க போட்டு பாருங்க, மக்கள் எவ்வளவு ரீச் ஆகும். அதுதானே உண்மை. போய் கண்டென்ட் கிடையாத. இல்ல நீங்க நானும் இருக்கிறதான் எழுத போறாங்க. ஒரு ஆளு பாதிக்கப்பட்டு நேத்து நான் நியூஸ்ல தான் பார்த்தேன், அந்த கையில உள்ள ஸ்ட்ரெச் அந்த இதை வச்சு பஸ்ல ஏறுறாருங்க. அப்போ 400 கிலோமீட்டருக்கு அங்க ஒரு பேருந்துல ஒரு பாதிக்கப்பட்டு அந்த ஸ்ட்ரெச்சர்ல அந்த கம்பியில ஏறி பேருந்துல ஏறினா அவர் எவ்வளவு நேரம் அந்த பேருந்துல பயணிச்சுட்டு வர முடியும்? அவரோட உடல்நிலையை கருத்துல கொண்டாவது நம்ம யோசிக்க வேண்டாம். நீங்க தனி விமானத்துல சார்ட்டர்ட் பிளைட்ல வந்துட்டு போறாரு, அவருக்கு எங்க அடுத்த வழி தெரிய போகுது? அதுதான் உண்மையும் கூட. அதுதான், அவர் தனி விமானத்துல வருவாரு, தனி கார்ல போவாரு, அவரோட இதே வேற. மக்களை வந்து மொத்தத்துல ஒரு சார்ட்டர் பிளைட்டுக்கு சிம்பிளா 60 லட்சம் ரூபாய் அவங்க ஒன்வே ஜேர்னிக்கு மட்டும் 25 லட்சம் ரூபாய்ல இருந்து 3-4 கோடி வரைக்கும் ஒரு ட்ரிப்புக்கு ஆகும். அது டிபெண்ட், இவர் யூஸ் பண்ற பிளைட்டுக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு கம்மி இல்லாம ஆகும். ஒரு தடவை ட்ரிப் இல்ல, அப் அண்ட் டவுன் இல்ல, போய் சேர்றதுக்கு மறுபடியும் 60 லட்சம். அது மறுபடியும் 60 லட்சம் ரூபாய். 1 கோடி ரூபாய் கிட்ட. 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு போறதுக்கு ஆகிற செலவை நீங்க இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாத்துருந்தீங்கன்னா எவ்வளவு. இது ஒரு கேட்டகரியா. இன்னொரு பெரிய அவ்வளவு சொல்றேன், இவங்களுக்கு இந்த அரசியல் கட்சி நடத்தவே தெரியலன்றது இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த 37 குடும்பங்களை வர வச்சீங்கல்ல, ஒரு லிஸ்ட் எடுப்பீங்கல்ல, இன்னார்லாம் இறந்தாங்க போனாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இவரோட தாப்பன் இவரோட அம்மா இவங்க அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, ஃபேமிலியை தான் கூப்பிடுறீங்க. அதுல ஒருத்தரோட மகன் வந்து இறந்திருக்காரு, அவரை கரூர்ல இருந்து கூப்பிடவே இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில இங்க வந்து நின்று வெளியில வந்து நின்றுருக்காரு. வெளியில நின்றுருக்காரு. அவர் இறப்புதல் சான்றிதழ் காட்டுற வரைக்கும் அவர் உள்ள கூடலங்க. அப்ப உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, யார் யாரு இறந்தாங்க, அவங்க ஃபேமிலி யார் யாருன்னு கூட தெரியாததான் இருக்கீங்க. அங்கிருந்து எவங்கெல்லாம் கிடைக்கிறவனோ ஏத்திட்டு வா எண்ணிக்கைக்கு. ஆமா, ஏத்திட்டு வா, கொண்டு வா. அந்த அடிப்படையில கூட்டு வந்ததா. அப்ப இந்த நிகழ்ச்சியிலயுமே உங்களுக்கு இவ்வளவுக்கு எவ்வளவு மாநில பொருளாளரா உள்ள கூடல, இருந்தவங்களுடைய குடும்பத்துல நேரடியா பாதிக்கப்பட்டவங்களும் உள்ள கூடல. இத வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வலுவான அரசியல் கட்சிகளை வந்து இது வந்து இந்த விஷயத்த வந்து அவ்வளவு ஈஸியா கடந்து போயிடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிபிஐ வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை இவரு போய் சந்திக்கிறது ஒரு வகையில ஒரு குற்றமா வச்சாலும், இவரு தனியா அவங்கள கூட்டு வந்து ஒரு மண்டபத்துல வச்சு இவரு பேசியிருக்கிறாரு, யாருக்குமே அழைப்பு இல்லாம. இதுவே வந்து ஒரு சட்ட விரோதமானதுங்கிறது வந்து எங்களுக்கு கண்டிப்பா. உள்ளக்க வந்துட்டு அவர் கையை பிடிச்ச அழுதாரு, காலில் நீங்க சொல்றீங்க, அது எல்லாமே இவனுங்க சொல்ற அந்த தகவல் கணக்குதான். உள்ளக்கு இருக்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தாதான் நமக்கு தெரிய முடியும். அதனால இவ்வளவு இந்த விஷயத்த இவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியாது. இவர் கூப்பிட்டு மிரட்டிட்டாருன்னே சொல்லலாம். அதாவது யாருக்குமே அந்த நெஞ்சம் இருக்காது, கூப்பிட்டு மிரட்டுறாருன்னு சொன்னா கூட அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது கூட நீங்க பொது வெளியில ஒரு இடமா எதுவுமே நடத்தலையே. நீங்க ரூமுக்குள்ளார கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுதானே பேச வச்சிருக்கீங்க. கடைசி வரை அவரு அதுதாங்க ஒரு சொல்றோம்ல, கடைசி வரை அவரு ஒண்ணு மண்டப அரசியல் இல்ல பனையூர் அரசியல், இந்த ரெண்டை விட்டு அவர் தாண்ட மாட்டாரு. ஆனா நான் முதல்வர் நாற்காலியில உட்காரணும். அவரோட எப்படி நாற்காலியும் அங்க வந்துடணுமா? இல்ல, நாற்காலியும் பனையூருக்கு தலைமைச் செயலகத்தை வந்து பனையூருக்கு அவர் அதை விட்டு வெளியே வரமாட்டாரு. வெளியே ஏங்க மக்கள் செத்து மடிறாங்க. எவனோ ஒருத்தன் பாதிக்கப்பட்ட உங்களை பார்க்க வர மக்கள் வந்து அடுத்தவன் காலில் மிதிப்பட்டு மூச்சு திணறி பச்சை குழந்தைகள் செத்து மடியுதுங்க. அந்த குடும்பத்தை போய் சந்திக்க தைரியம் இல்ல, திராணி இல்ல. இதுக்கு மேல இவரு எப்படிங்க மக்கள் மத்தியில முதல்வர் ஆக முடியும்? என்னங்க உங்களுக்கு ஆசை?
அதாவது அவர் சார்பாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் அவர் பக்கத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. என்ன யோசிக்கணும்? அதாவது அவங்க சொல்ல வர்றத சொல்லிடுறேன். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கருத்தை சொன்னோம். என்னன்னா, தேமுதிக மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு அவருடைய மாவட்ட செயலாளருடைய மனைவி இறந்துட்டாங்க. அந்த மாவட்டத்துக்கு அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனேயும் கிட்டத்தட்ட பயங்கர பரபரப்பாயிருச்சு. அவருக்கு ஒரு பயங்கர ஃபாலோவிங் கிரேஸ் அந்த டைம்ல இருந்துச்சுன்ற பட்சத்துல பரபரப்பானவனே அவங்க கட்சி ஆளுங்களே என்ன சொல்றாங்க தெளிவா பாருங்க. அவங்க கட்சி ஆளுங்களே அவர் வரலன்ற மாதிரி கூட்டத்தை ஓரளவுக்கு மினிமலைஸ் பண்ணிட்டு நைட்டோட நைட்டா அவர் வர்றாரு. வந்தாருன்னா அவர் வந்ததே ஒரு 60 கார்ல வந்திருக்காரு. வந்து பார்த்து துக்கம் அனுசரிச்சுட்டு தான் போயிருக்காரு. இதை சொன்னோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு வீட்டுக்கு தானே, ஒரு வீட்டுக்குன்னா அவர் வந்துட்டு ஈஸியா போயிருவாரு. கரூர்லயே அத்தனை ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்கு கரூர்ல மண்டபம் கிடைக்கல, கரூர்ல வந்து போலீஸ் அனுமதி தரல. ஆக்சுவலா இவங்க போலீஸ் அனுமதி கேட்டது என்னமோ உண்மை. கடிதமா நேர்ல போய் எல்லாம் கொடுக்கல, இமெயில்ல கேட்டிருக்காங்க. அது எங்களுக்கு வந்துட்டு எல்லா சிக்னலும் கிரீனா இருக்கணும், எவனும் பக்கத்துல வரக்கூடாது, அதெல்லாம் இன்னொரு டாபிக். அங்க இருந்து டிஜிபி ஆபீஸ்ல இருந்து என்ன ரிப்ளை பண்ணா, எஸ்பிய போய் பாரு, அவர்தான் மூளை இல்லாதவனுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிய போய் பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு போய் எஸ்பிய பாக்கல, முடிஞ்சிருச்சா? அங்கே ஒரு டாபிக் ஆயிருச்சா? மண்டபம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்றானுங்க. எத்தனை மண்டபத்துக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் ப்ராப்பரா போய் லெட்டர் கொடுத்து கேட்டான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இவனுங்களே சொல்ல வேண்டியது, இவனுங்களே இது பண்ண வேண்டியது. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சென்னையில இடம் கிடைக்குதுன்னா மதுரையில இல்ல, திருச்சியில இல்ல, தஞ்சாவூர்ல இல்ல, எங்கேயுமே உங்களுக்கு மண்டபம், அதாவது தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு ஒரு மண்டபம் தான் கிடைச்சிருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கிடைச்சிருக்கு. கரூர் சம்பவத்துல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னா, காவல்துறை அனுமதி கொடுத்த டைம் ஒரு டைம், இவர் வந்த டைம் ஒரு டைம். இவரோட மென்டாலிட்டி என்ன? அண்ணன் சாட்டை துரைமுருகன் கூட பேசும்போது கூட ஒரு இதுல நேர்காணல சொல்லியிருக்காரு. இவரோட மென்டாலிட்டி அங்க ஒரு க்ரௌடோட ஸ்ட்ரென்த்தை ஏத்தி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கூட நான் எங்க கூட்டம் தான் பெரிய கூட்டம் அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு க்ரௌட் மென்டாலிட்டி அடிப்படையில் தான் அந்த மக்களை வந்து காக்க விட்டு நிக்க விட்டு தண்ணி கூட கொடுக்காம அந்த க்ரௌட் மென்டாலிட்டியின் அடிப்படையில தான் இவரோட நீ கூட பாக்கலாங்க, மக்கள் நின்று அங்கங்க நின்று கத்துறான், ஒரு ஆசை பாசத்துல கத்துறான், லைட்டை போட்டு இந்த இடத்துல விளையாடுறாருங்க. நீ பச்சை பிள்ளையா? ஏங்க பச்சை பிள்ளைக்கு தாங்க லைட்டை சாப்பாடு ஊட்டும் போது பண்ணுவோம், லைட் ஆஃப் பண்ணி நானும் அந்த அடிப்படையில தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த ஒரு இது கூட உங்களுக்கு இல்லையா? அப்ப மக்கள் உங்களுக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு ஒரு சாதாரண ஒரு இதா ஆகி போயிட்டாங்களா? மொத்தத்துல கரூரோட இஷ்யூ வந்து முழுக்க தாவேகா விஜய் தலைவருடைய விஜயனுடைய அந்த க்ரௌட் மென்டாலிட்டி அடிப்படையில் நடந்ததாக நாங்க குற்றம் சாட்டுறோம். கண்டிப்பா. அதாவது இதுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுங்கன்னா அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். அதாவது நம்ம நார்மலா எந்த ஒரு வீட்டுக்குள்ளாரையும் போய் இறந்தவங்களுக்கு தாவேகா காரன்னு குற்றம்லாம் சொல்லல. உன்னை பார்க்க வந்தான்னா நீ தான் அதுக்கு தார்மீக பொறுப்பாச்சு ஏத்துக்கணும்ன்றதுனாலதான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். அதான உண்மை. நம்ம இதே எந்த அடிப்படையில பதிவு பண்றேன், 12 மணிக்கு அனுமதி கொடுத்த இடத்துல இவர் போன டைம், அதாவது என்னன்னா 3 to 7 போலீஸ் அனுமதி கேட்டிருக்காங்க. கேட்டது 3 to 7ன்னு வச்சுக்கோங்களேன். 3 to 7 கொடுத்துருச்சு. நான் முதல்ல இருந்து வர்றேன். இவனுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்னைக்கு கோர்ட்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு அந்த எஸ்ஓபி வந்துச்சு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா கட்சிகளுக்கு ஒரு வரையறையை கொண்டு வாங்க, இந்த வரைமுறையில தான் எல்லா கட்சிகளும் செயல்படணும்ன்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜரை கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்துருச்சு. நீதிபதி என்ன சொன்னாருன்னா, ஏன்பா இதை வந்து இன்னும் பண்ணாம இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு ப்ரொசீஜர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனையும் தாவேகா தரப்புல இருந்து ராகவாச்சாரி அவர்கள் மூத்த வழக்கறிஞர் ஆஜராயிருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நாங்க முன்கூட்டியே அனுமதி கேட்டுட்டோம், அனுமதி கேட்டு எங்களுக்கு வந்து லேட்டா தான் அனுமதி, தெளிவா புரிஞ்சுக்கோங்க, லேட்டா தான் அனுமதி கிடைக்கப்பட்டுருச்சுன்ட்டு. அசிஸ்டன்ட் அட்டார்னி ஜெனரல் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவர் சொல்றது அபத்தமான பொய், 25ஆம் தேதி எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 25 மாவட்ட செயலாளர் லெட்டர் பேட்ல 25ஆம் தேதி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்படியே கட் பண்ணணும்னா இங்க வருவோம். என்னைக்கு அவர் கரூருக்கு போகணும்னு முடிவு எடுத்தாரு? அவரோட ஒரிஜினல் பிளான்ல கரூர் என்னைக்கு இருந்துச்சு? டிசம்பர்ல தான் இருந்தது. என்ன மயிருக்கு இவனுங்க இந்த போன மாசம் 27க்கு கரூர் செந்தில் பாலாஜி வச்சுட்டாரு, எடப்பாடி வச்சுட்டாரு, இவனுங்க என்டிகே கூட ஏதோ ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெருசா மாசம் ஆனோடனே நம்ம போடுறோம்டா, நீங்க சொன்ன அதே கிரௌட் மென்டாலிட்டி காட்டுறோம்டா. அப்போ நீங்க தானங்க 25ஆம் தேதிக்கு மாத்தினது.
அப்போ அவசர அவசரமா தான் நீங்க கரூர் முடிவு பண்றீங்க. நீங்க தெளிவா பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. கரூரை முடிவு பண்ணதே நீங்க தான். அர்ஜென்டா மாத்தி நாம மாஸ்க் காட்டணும்னு நினைச்சது நீங்க தான். கண்டிப்பா. அப்ப அந்த பிரச்சனைக்கு தவறுக்கெல்லாம் போயிட்டு எல்லா இடத்துலயும் பொய் சொல்லியே பழகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க உங்க அரசியல் அப்படித்தான். நாங்க பெர்மிஷன் கேட்டுட்டோம், நீதிமன்றமும் தரல, காவல்துறையும் தரல. என்ன அபத்தம் இது! என்னன்னா நம்ம செய்யறது எல்லாத்தையும் மறைச்சு பேசுறது, முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய அணில் குஞ்சுகள் இருக்குன்றதுனால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜயகாந்த் அந்த அவங்க அரசியல கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்னத்தை பொய் புரட்டு பேசினாலும் இந்த விஷயத்துல விஜய் தோல்வி அடைஞ்சிடறாரு. கண்டிப்பா. ஒண்ணு கிரௌட் மென்டாலிட்டியா தான் மக்களை படுகொலை செஞ்சது. ஓபனா சொல்ல போறாங்க. அதுதான் இது சிபிஐ வந்து இன்னும் சீக்கிரமா விசாரிச்சு இதை வந்து விரைவா முடிச்சு இறந்த மக்களுக்கு நீதியை பெற்று தரணும். அதுதான் எங்களை போல மக்கள், நம்மளை போல ஒரு ஆசையும் கூட. அப்பதான் இறந்தவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையும். நாளை பின்ன மறுபடியும் தாவேக்கான்ற பேர்ல இதே மாதிரி ஒண்ணு நடக்கவும் கூடாது. இதே மாதிரி ஆமா, அந்த மாதிரி துயரங்கள் இனி வரக்கூடாது. மக்கள் பாவம், இவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இவங்க ஏசி ரூம்லயோ தனி பிளேட்லயோ தனி தனி ரிசார்ட்ல வந்துருவாப்ல. எங்க இருந்தாலும் அங்க இருந்து வரதுக்கு ஒரு நேரத்துல பனையூர் வந்துருவாப்ல. அவ்வளவுதான். மக்கள் தான் பாவம். ஆனா இனி வர காலங்கள்ல மக்கள் வந்து சிந்திச்சு செயல்படுங்க. தயவு செய்து நாங்க வந்து போன வீடியோலயும் அதான் சொல்லியிருக்கோம். அரசியல்வாதியா பாருங்க, நடிகர்களா பாருங்க. திரையில் உள்ளவர்களை வந்து நம்ம வந்து தலைவர்களா தேர்ந்தெடுக்காதீங்க. எங்களோட கோரிக்கை அதுதான். மக்களுக்கான வழியை தரையில் அமர்ந்து போராடும் தலைவர்கள் நீங்க தேர்ந்தெடுங்க. மக்களா நிப்பாங்க. அன்னைக்கு கரூர் சமூகத்துல எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தலைவர்கள்லாம் நின்றாங்க, பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம முதல்வர் உட்பட எல்லாருமே நின்று அந்த மக்களுக்கு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. உண்மையிலேயே மாண்புமிகு தமிழக அரசு வந்து அந்த விஷயத்துல வந்து ரொம்ப அழகா பாராட்டணும். ரொம்ப அழகா கையாண்டு அந்த மக்களுக்கு அவ்வளவு ஈஸியா, அதாவது செக்யூர் பாதுகாப்பு தான் முக்கியம். அதாவதுங்க, இப்போ சாதாரண ஒரு உதாரணத்துக்கு கூட அந்த இதுல நம்ம ஒரு பேருந்து கூட கர்நாடகா மாநிலத்துல எரிஞ்சு ஒரு 21 பேர் எரிஞ்சே செத்துட்டாங்கன்னு நம்ம மனசுலாம் பதறுது. தமிழ்நாட்டுல சேர்ந்த ஒரு ஒரு மாணவன் கூட, ஒரு இன்ஜினியர் மாணவன் கூட ஏதோ இறந்ததா சொல்லி தகவல் கொடுத்து நமக்கு அதுவே மனம் பதறுது. இந்த மாதிரி ஒரு க்ரௌட் டைம்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளவு ஒரு பரபரப்பா இருந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னா ஒரு அதிகபட்சம் 2-3 மருத்துவர்கள் இருப்பாங்க, செவிலியர்கள் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க. டக்குனு ஒரு க்ரௌட் உள்ள போகும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு திணறில யாரை காப்பாற்றணும், யார் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சதுக்கே ஒரு டைம் எடுக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்முடைய மாண்புமிகு தமிழக அரசு வந்து டக்குன்னு குயிக்கா ஒரு இது பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மருத்துவர்களையோ செவிலியர்களையோ வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து உண்மையாலே ரொம்ப பெரிய பாராட்டத்தக்க விஷயம். மக்களை வந்து செக்யூர் பண்ணாங்க. அந்த விஷயத்துல மக்களுக்கு முழு பாதுகாப்பு அந்த அரசு இருந்தது. அதுல நமக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதை கடந்து போக முடியாது. அதனால இனி வர காலங்கள்ல வந்து மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். எந்த அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு போனாலும் தயவு செய்து நாங்க ஒரு விழிப்புணர்வாவே வைக்கிறோம். எந்த அரசியல் கட்சி கூட்டங்களாலும் போங்க, பச்சிலம் குழந்தைகளை கூட்டு போவாதீங்க, கர்ப்பிணி பெண்களை கூட்டு போவாதீங்க, வயதானவர்களை கூட்டு போவாதீங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து எங்க என்ன எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. இல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் நேரலை இருக்கு, டிவில காட்ட போறானுங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க, அது இருக்கு. அவர் அன்னைக்கு நீங்க போய் பார்த்தா என்ன வந்துட்டு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போதா, இல்ல வந்துட்டு என்னன்னா வந்து மக்களை வந்து ஒரு நடிகர்னு ஒரு ஆசை தானே தொடர். அந்த ஆசையில அந்த ஒரு ஆர்வத்துல போறதுதான். திரையில பார்த்தவரை நம்ம நேர்ல பார்க்க மாட்டோமான்னு சொல்லி ஒரு ஆசையில போறதுதான். கண்டிப்பா போயிட்டாங்க. அந்த மக்களை வந்து காக்க வச்சு அந்த கிரௌட் மென்டாலிட்டி அடிப்படையில் நிக்க வச்சு படுகொலை செஞ்சது அவங்களோட இதுதான். நீங்க அந்த காவல்துறையோ அரசோ கொடுத்த டைமுக்கு வந்து கொடுத்த நேரத்துல ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அப்பவும் அந்த கிரௌட் ஏரியா அவர் உள்ள வரதுக்கு முன்னாலே லோக்கல் போலீஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்க உள்ள வண்டி வர கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்க. அவங்க அதையும் தாண்டி உள்ள வந்ததா சொல்லி ஒரு தகவலும் வருது. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, எல்லாம் நடந்து போச்சு. அந்த இறந்த மக்களும் இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்த அந்த மகாபலிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்துல வந்து இந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள் வந்து ஒரு சில குடும்பங்கள் புறக்கணிச்சதுக்காக தகவல் வருது. அதை நம்ம வரவேற்கணும். கண்டிப்பா வரவேற்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் தான். ஆனா இவங்களும் புறக்கணிச்சிருக்கணும், இவங்களும் வந்திருக்க கூடாது. அதுதான் நம்மளோட அங்க உள்ள என்ன நடந்தது என்ன நமக்கு யாருக்கும் தெரியாது, வைக்கும் தெரியாது. இந்த விசாரணையை வந்து சிபிஐ வந்து இன்னும் வழக்கு விசாரணை உடனடியாக இன்னும் துரிதப்படுத்தி சம்பந்தப்படுத்த நபர்களுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கையா நாங்க வைக்கிறோம்.